காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மைதா மாவு 3த்தையும் வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாஸ் வச்சுன்னும் சாப்பிட்லாம், நம்ம சட்னி வச்சுன்னும் சாப்பிட்லாம். இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து. இதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மைதா மாவு, அரிசி மாவு, சோட்டா மாவு, உப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சாத்தூள். காலிஃப்ளவரை முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி எவ்வளோ காலிஃப்ளவர் வேணாலும் போடலாம். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக செய்ய போகிறேன், அதனால் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் முதல்லே இதில் செக் பண்ணிவிட்டேன், சுத்தமாக இருக்குது. ஆனால் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி போடும்போது பார்த்து போடுங்க. எல்லாத்தையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ இது சின்ன சின்னதாக போட்டுடலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல இது மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பச்சை தண்ணியில் போட்டு இதை அலசி எடுக்கணும். மண் ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம அலசி எவ்வளோ கரெக்டாக வச்சுருந்தா கூட மண் இருக்கும். அதனால் இதை மாதிரி போட்டு அலசி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி இதை மாதிரி அலசிடுங்க. அலசி இப்போ தட்டில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், அலசி தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை எப்படி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். இதை மாதிரி தண்ணி வச்சு கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம காலிஃப்ளவர் அலசி வச்சு பாருங்கள், அதை எடுத்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா கொதித்த உடனே போடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலே, சுடு தண்ணியிலே. 5 நிமிஷம் இருந்தோன்னா அதை எடுத்து நம்ம வெடிக்கட்டிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இது மாதிரி ஒரு வெடிக்கட்டி வச்சு அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே தண்ணி இருக்க வச்சு, தண்ணி ஃபுல்லாக இறணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அது மாதிரி அப்படியே இருத்துடுங்க. இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி எல்லாம் சுத்தமாக இறணும், தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா இருத்துடணும். இருத்துட்டு இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் கையில் கூட பிசைஞ்சிக்கலாம் மாவோட. நான் இதை மாதிரி கட் பண்ணி போடுறேன். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பொடிசாக. பாருங்கள், இது மாதிரி குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் கட் பண்ணிவிடுங்க. வச்சு இது பாருங்கள், தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. எல்லாம் தண்ணி இருத்துட்டு, தண்ணி இருந்த உடனே தான் இது மாதிரி அரிஞ்சு கட் பண்ணி வைக்கணும். பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பச்சையெல்லாம் அரிஞ்சு போட்டுறாதீங்க. இது மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து தான் அரிஞ்சு. இப்போ வெங்காயம் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணலாம். பொடிசாக கட் பண்ணி பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பெருசு பெருசாக போடக்கூடாது, மெலிசாக சின்னதாக போட்டால் தான் ரொம்ப விடுறதுக்கு சரியாக. பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இல்லை, இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி நல்லா இது மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிருங்க. இப்போ பச்சை மிளகா
கடித்தா கூட காரம் எடுக்கக்கூடாது. அதை மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி தரும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கடிக்கும்போது கூட காரம் எடுக்காது. இந்த பச்சை மிளகாய் காரமே எடுக்காது. பெருசாக போட்டால் தான் காரம் எடுக்கும். இது மாதிரி சின்னதாக போடுங்க, பச்சை மிளகாய் இருக்கிறதே தெரியாது. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி 2ஆக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டக்குன்னு கட் பண்ணி போடுங்க. இன்னும் கூட பொடிசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. கறிவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கினாச்சு. எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இதை மாதிரி சீவலில் வச்சு சீவிக்கலாம். கட் பண்ண வேணாம், உருளைக்கிழங்கு இது மாதிரி சீவி வச்சுக்கலாம். எப்படி உருளைக்கிழங்கு சீவுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி சீவிட்டோம்னா மெலிசாக வரும். உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை மாதிரி சீவணும். அவிச்சிலாம் போடாதீங்க, பச்சையாக இதை மாதிரி தோல் சீவிட்டு இதை மாதிரி சீவணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு தேவையான உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இன்னொன்று கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் 1 தான் போடுறேன், ஒரு உருளைக்கிழங்கு. அதுதான் உருளைக்கிழங்கு சீவியாச்சு. நல்லா பாருங்கள், இது மாதிரி தான் சீவி போடணும். அவிச்சிலாம் போடாதீங்க, இது மாதிரி தோல் சீவிட்டு போடுங்க. தோல் சீவிட்டு உருளைக்கிழங்கு மேலே சீவி போடுங்க. இது மாதிரி சீவிட்டு போடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நம்ம எது பிசைய போகிறோமோ மாவோ அந்த பாத்திரம் எடுத்துங்க. அதில் வெங்காயம் சேர்த்துருங்க. எல்லா வெங்காயம் சேர்த்துட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை 3த்தையும் சேர்த்துருங்க. எல்லாமே பொடிசாக கட் பண்ணணும். இப்போது அரிசி மாவு, மைதா மாவு, உப்பு, சோட்டா மாவு, உருளைக்கிழங்கு வந்து நம்ம பிசையும் போது தான், மாவு பிசையும் போது தான் இது மாதிரி சீவி வைக்கணும், எல்லாம் கருத்துரும். மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க கையை வச்சு. தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு இருக்க தண்ணி இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. முதல்ல தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. நல்லா இது மாதிரி பிசைஞ்சி வச்சுருங்க பாருங்கள். ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கும். நம்ம அலசில் சீவி தான் போட்டால் அதனால தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா இது மாதிரி பார்க்க தான் அப்படி இருக்கும். பிசைஞ்சிட்டுனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் பிசைஞ்சு வச்சு பாருங்கள், கரெக்டாகிடும். நல்லா பிசைஞ்சிங்க. அதான் பிசைஞ்சாச்சு பாருங்கள். நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. நான் சும்மா சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. தண்ணி ஊற்றாதீங்க. இதே மாதிரி நான் எப்படி பிசைறேனோ அதே மாதிரி பிசைங்க. தண்ணியே ஊற்றாதீங்க. அவ்வளோதான், பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துட்டு பிசையணும். முதல்ல பிசைஞ்சிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு பிசைனா கரெக்டாகிடும். தண்ணி ஊற்றக்கூடாது. அதுலேயும் தண்ணி இருக்கும் காலிஃப்ளவர்லேயும். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், கரெக்டாகிடும் பாருங்கள். தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்குது. கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சியாச்சு. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், மைதா மாவு, பச்சரிசி மாவு போட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சி வச்சாச்சு.
இப்போ நம்ம ஒரு கடாய் போட்டுடலாம் எண்ணெய் காயறதுக்கு. பிசைஞ்சு வச்சுட்டு கடாய் போட்டுருவோம். கடாய் போட்டோன்னே எண்ணெய் காயணும், தண்ணி இருக்கக்கூடாது. இதில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும் பொரிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காயணும், காஞ்ச உடனே போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி கையில் எடுத்து இது மாதிரி போடுங்க. நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி இது மாதிரி கையில் எடுத்து போட்டுருங்க. இப்போ ரவுண்டு பிடிச்சி போடுறதுனால லேட் ஆகுது. இப்போ ரவுண்டு பிடிச்சி போடுறதுனால அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ரவுண்டு பிடிச்சி போடுறதுனால லேட் ஆகுது. அதை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னே எவ்வளோ சீக்கிரமாக போட்டாச்சு பாருங்கள். வேறு இப்போ எப்படி போடுவாங்க பாருங்கள். இது டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ரெண்டும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். ரவுண்டாக போட்டாலும் அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி போட்டாலும் அப்படி தான் இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. எண்ணெய் நல்லா காயும் போதே போடாதீங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். தரேன், இது மாதிரி திருப்பி விட்ருங்க. நல்லா வெந்த பருக்கி எடுத்தால் தான் கடாயில் ஒட்டாது. வேகது முன்ன எடுத்தீங்கன்னா கடாயில் ஒட்டிடும். அதையும் நல்லா கவனிச்சிங்க. வெந்த பிறகு தான் எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. திருப்பி இன்னும் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துடலாம். அப்புறம் இது ஒரு குண்டு குண்டாக உருண்டை பிடிச்சி போடுறது. உங்களுக்கு இதை மாதிரி வேணுன்னா முதல்லையே உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இதை மாதிரி எண்ணெயை காய்ச்சிட்டு ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா லேட் ஆகும். முதல்ல உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுருங்க, வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இது உருண்டையை பிடிச்சி போடுறதுனால எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். நீங்கள் உருண்டையை தட்டில் பிடிச்சி வச்சுட்டு எடுத்து போடுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிட்டு போடுறாங்க. எண்ணெய் வேகமாக வச்சுட்டு போடாதீங்க, கையில் தெறிக்கும். அது மாதிரி வேகமும் வேகாது, தீஞ்சி போயிடும். ஸ்லோவாக வச்சு வேக வச்சுட்டு இறக்கும்போது தான் ஸ்டவ்வை வேகமாக தூக்கி 2 கலரி எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், எல்லா உண்டியும் போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போடணும். ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக வச்சிடாதீங்க, தீஞ்சி போயிடும். அதனால் ஸ்லோவாகவே வேகட்டும். அவ்வளோதான், ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். இப்போ ஸ்லோவாக தான் வேகுது. வெந்த உடனே தான் நம்ம வேகமாக வச்சு திருப்பணும். திருப்பி போட்டு வேகமாக வைக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், வேகலை. இப்போ தானே போட்டாது வேகலை, வராது பாருங்கள். அடி பிடிச்சிக்கிச்சு, அடியில் ஒட்டிச்சு. அது வெந்தால் தான் ஊறும். இப்போ தானே நம்ம போட்டு பார்த்தீங்களா, போட்ட உடனே எடுத்தால் வராது, கொஞ்சம் நேரம் பொறுத்தா எடுக்கணும். இப்போ எடுங்க, இப்போ வெந்துடுச்சு, இப்போ ஊறும் பாருங்கள். நான் போட்டு காமிக்கிறேன். போட்ட உடனே எடுத்தால் வராது, அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வெந்துச்சு. இப்போ வெந்த உடனே திருப்பி போடணும். வேகத்து முன்னே எடுத்திங்கன்னா அதில் ஒட்டிக்கும் பாருங்கள். வெந்த உடனே எடுத்தால் எப்படி வருது பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்படி தான் வரணும். அப்போ அது வேகலைன்னு நினச்சிக்கணும். நீங்கள் வேகலைன்னா கடாய் விட்டு வராது, வெந்தால் தான் திருப்ப முடியும். வெந்துருச்சு, ஒன்று ஒன்றா திருப்பி விட்டாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பாட்டு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இதை நம்ம இப்போ சுடும்போது இது உருளைக்கிழங்குல பிடிக்கிறவங்களாம் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எடுத்து எண்ணெயை இருத்துருங்க. எண்ணெயை இருத்துட்டீங்க, எண்ணெயோடு வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் இப்படி வச்சிங்கன்னா எண்ணெய் இருந்துடும். அவ்வளோதான், எண்ணெய் இருந்துச்சு. புசு புசுன்னு இருக்கும் பாருங்க. இவ்வளோ குண்டாலாம் சின்ன சின்னதாக போட்டு நல்லா குண்டாக வந்துடுச்சு. இதை மாதிரி வரணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டில் வச்சுக்கிற மாவு மட்டும்தான் போட்டு செய்கிறேன். அதனால் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு நிறைய போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், மைதா மாவு, அரிசி மாவு போட்ட போண்டா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, செஞ்சு இதையே தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் மட்டும்தான் கொஞ்சம் வேக வைக்கணும். அது நீங்கள் வெங்காயம்லாம் அரிகிற வரைக்கும் அது வெந்துடும். அதனால் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கா, விடவே மாட்டீங்க. டக்கு டக்குன்னு இதை செஞ்சுருவீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதை சப்பாத்தி உள்ளே வச்சு கூட சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாவு எடுத்து சப்பாத்திக்குள்ளே வச்சு நீங்கள் போட்டு தட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். சப்பாத்தி உருண்டை பிடிச்சி அது உள்ளே இதை வச்சு நம்ம போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அடுத்த வீடியோவில் சப்பாத்தி உள்ள இதை எப்படி வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும். நைட்டு டிஃபனாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை சப்பாத்தி மாவில் வச்சு நம்ம செஞ்சு சுட்டு சாப்பிட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது டிஃபனாக கூட நைட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இதை மாதிரி எண்ணெயை இருத்துட்டு எடுத்து வைங்க. எண்ணெய்லாம் இருக்கட்டும். இப்படியே கொஞ்ச நேரம் வச்சின்னா எண்ணெய் இருந்துடும். இப்போ எடுத்து தட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். செய்யும்போதே காலி ஆகிடும். செஞ்சு வைக்கும்போதே இதை டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. காலிஃப்ளவர் போண்டா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடனே போங்க, டக்குன்னு வாங்க. காலிஃப்ளவர் வீட்டில் இருக்கிற பொருள், உருளைக்கிழங்கு, மைதா மாவுலாம் வீட்டில் இருக்கும். உடனே வச்சு இதை செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், பிரிக்கும் போது பாருங்களேன், எவ்வளோ பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள். சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி மொறு நல்லாயிருக்கும் பாருங்கள். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக நல்லாயிருக்கும். யார் ஒன்றாலும் இதை சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு போண்டா போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு தனியாக போண்டா போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்சது இதுதான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும் உங்களுக்கு. சாப்பிட்டு தான் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.